கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கர்த்தரிடத்தில் இல்லாதவைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள் என்று வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 24:1 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை வாசிக்கும் பொழுது பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வானத்திலும் பூமியிலும் இந்த அண்டா சராசரங்களையும் படைத்த தெய்வத்திற்கு அவரிடத்தில் இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 30வது வாக்கியத்திலே சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார், வரக்கூடிய மரணத்தை குறித்து, வரக்கூடிய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார், அனுப்பப்பட போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார், எருசலேமிலே அவருக்கு வரப்போகிற துன்பங்களை பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ உலகத்தின் அதிபதி வரப்போகிறான், ஸ்தோத்திரம். அவரை சிலுவை பாடுக்கு நேராக நடத்தும்படி அவரை பிடிப்பதற்காக வரப்போகிறார்கள். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனாலும் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ கர்த்தரிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இந்த பகல் வேளை நாம் சிந்திக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று. அப்போது பிசாசுக்குரிய ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால் அவன் நம்மை ஜெயம் கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் பிசாசுக்குரிய எந்த ஒரு காரியத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஜீவிதத்தில், ஊழியத்தில் அவர் அனுமதிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனாலும் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றார். அப்ப கர்த்தரிடத்தில் இல்லாத காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வானம் பூமியும் அவருடையதாக இருந்தாலும், வானத்தை பூமியை அவர் படைத்திருந்தாலும், பூமியும் அது நிறைவும் அவருடையவைகளாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் இல்லாத சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதிலே கர்த்தரிடத்தில் இல்லாத காரியங்களிலே ஒன்று, அவரிடத்தில் பாவம் என்பது இல்லை. ஸ்தோத்திரம். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் பாவியாக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் அவர் மேல் வந்தது, நம்முடைய மீறுதல் அவர் மேல் வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 46 அவர் சொல்லுகிறார், யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? 3 வருட ஊழியத்தில் இயேசுவை ஒருவனாலும் குற்றப்படுத்த முடியவில்லை. அவருடைய சுபாவத்தையோ, அவருடைய வாழ்க்கையோ, அவருடைய ஊழியத்தையோ, அவருடைய எதிர்கால ஜீவிதங்களையோ, அவருடைய போதனைகளை குறித்தோ ஒருவனும் குற்றம் சாட்ட முடியவில்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி. பிசாசானவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது, அவன் விரும்பின பாவம், அவன் நினைக்கிற பாவம் இயேசுவினிடத்தில் இல்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். எந்த கிராமத்திற்கு, எந்த தேசங்களுக்கு ஊழியத்திற்கு போனாலும் இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசுகள் நடுங்க ஆரம்பித்தது. அப்ப பிசாசு
பிசாசானவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால், பிசாசானவன் விரும்புகிற பாவம் இயேசுவின் இடத்தில் இல்லை, ஆதலால் ஜெயிக்க முடியவில்லை. அப்ப இயேசுவின் இடத்தில் இல்லாத ஒரு காரியம் பாவம். அப்ப நீங்களும் நானும் அவரை போலவே பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே பிலாத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இவர் ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார், மேசியா என்று சொல்லுகிறார். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் பிலாத்துக்கு முன்பதாக இயேசுவின் மீது வைக்கிறார்கள். ஆனால் பிலாத்து அந்த இடத்துல இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. மரணத்திற்கு ஏதுவான, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான, சிலுவை பாடுகளுக்கு ஏதுவான, கல்வாரி பாடுகளுக்கு ஏதுவான எந்த விதமான ஒரு குற்றத்தை நான் இவரிடத்தில் காணவில்லை என்று பிலாத்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப என் கண்பானவர்களே, அப்போ ஸ்தோத்திரம் அரசாங்கத்திலே அதிகாரத்திலிருந்து நியாயம் தீர்க்க வேண்டிய பிலாத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. அப்ப அருமையான நாம் வாழ்கிற தேசத்தில், நம்ம வாழ்கிற பட்டணத்தில், ஊழியம் செய்கிற பகுதிகளிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நம்மை குறித்து இப்படிப்பட்ட சாட்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 4:6 கூட நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு பாவம் செய்யாதபடியால், ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடியால் தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு கிருபையை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவரிடத்தில் இல்லாதது பாவம். இரண்டாவது, அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் குற்றம். எந்த மனிதனாலும் குற்றம் சாட்ட முடியாத அளவிற்கு அவர் பரிசுத்தமாக ஜீவித்ததை நம்மால் படிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இயேசுவினிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னென்று படிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது, ஆண்டவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் ஸ்தோத்திரம், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறவராயிருந்தார், இருளின் சுபாவத்தை மேற்கொள்ளுகிறவராயிருந்தார், இருளின் கிரியைகளை அழிக்கிறவராயிருந்தார், இருளின் அதிபதியாயிருக்கிற பிசாசானவனை ஜெயிக்கிறவராக இருந்தாரே தவிர இயேசுவினுடைய சுபாவத்திலேயோ, இயேசுவினுடைய வாழ்க்கையிலேயோ, இயேசுவினுடைய ஊழியத்திலேயோ ஒரு நாளும் கூட அவருடைய வாழ்க்கையில் இருள் இல்லை, அவருடைய சிந்தையில் இருள் இல்லை, அவருடைய போதனைகளிலே இருள் இல்லை. இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம் ஒரு காலமும் இயேசுவுக்குள் வருவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. அப்போ மூன்றாவது, அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. காரணம், யோவான் 8ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படி நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது சங்கீதம் சொல்லுகிறது, 5வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை அப்படின்னு படிக்கிறோம். அப்ப 4வது, கர்த்தரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனாயிருக்கிறார், அவர் தீமை செய்யாத ஒரு தேவனாயிருக்கிறார், தீங்கு அவரிடத்தில் சேருவதில்லை என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராயிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லச் சொன்னவர், அவரும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல ஸ்தோத்திரம் ஒரு காலமும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தீமைகள் வருவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது, தீமை செய்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதத்திலே
14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அப்ப 5வது அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் அநீதி. அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் அநீதி. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மங்கி எறிகிற திரிய அணையாமலும் ஸ்தோத்திரம் நெறிந்த நாணலை முறியாத தெய்வமாய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம், அவரிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். யோபு 34:10 சொல்லுகிறது, அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாய் இருக்கிறது. அநீதி என்பது சர்வ வல்லவருக்கு தூரமாய் இருக்கிறது. ரோமர் 9:14 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது அவரிடத்திலே அநீதியும் இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். உபாகமம் 10:17 சொல்லுகிறது, அவரிடத்திலே ஸ்தோத்திரம் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு காலமும் அவர் பாசாலிட்டி காண்பிக்கிற தெய்வம் அல்ல, பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. மாம்சமுள்ள யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். மாம்சமான யாவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம், யாவருக்கும் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10 கோர்நெலி வீட்டில் பேதுரு பிரசங்கிக்கும் போது சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். 7வதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபின் புஸ்தகத்திற்கு நாம் வருகிற பொழுது அங்கு 1ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 16-17 இவ்விதமாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காலமும் அவர் நம்மிடத்திலே வேற்றுமை காண்பியாத தேவனாக இருக்கிறார். அப்போ என் அன்பானவர்களே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகளாய் இருந்தாலும், இந்த வானம் பூமி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும், வானம் அவர் சிங்காசன, பூமி அவருடைய பாதபடி என்று அழைக்கப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லாத சில காரியங்கள் உண்டு. அவரிடத்தில் பாவம் என்பது இல்லை, அவரிடத்தில் குற்றம் என்பது இல்லை, அவரிடத்தில் இருள் என்பது இல்லை, அவரிடத்தில் தீமை என்பது இல்லை, அவரிடத்தில் அநீதி என்பது இல்லை, அவரிடத்தில் பட்சபாதம் என்பது இல்லை, அவரிடத்தில் வேற்றுமை என்பது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி வாழ்ந்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஊழியர்களும் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய், இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை போலவே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பரமையான காலை பொழுதிலே இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுபாவங்களும் குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதற்கு, குடும்பத்திலும் வெளிப்படுவதற்கு இந்த பகல் வேளை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் இல்லாதவைகள் என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், உம்மிடத்தில் பாவம் இல்லை, உம்மிடத்தில் குற்றம் இல்லை, உம்மிடத்தில் அநீதி இல்லை, உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் யாதொரு வேற்றுமை இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே அப்போ உம்மை போல வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். புது மனிதனாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஜென்ம சுபாவங்கள் மாற உதவி செய்வீராக. யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு தேவன் உதவி செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேலை, வருமானம், தொழில்கள், வியாபாரங்கள், தொழில் ஸ்தலங்கள், ஊழிய ஸ்தலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. போகின்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இவங்க எடுக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக. எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.